ஹாய் எல்டிஎஃப், நான் உங்கள் யூசுஃப். எங்கள் எல்டிஎஃப் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்டிஎஃப் இன்றைக்கி வ்ளாக் என்னன்னு சொன்னால், எங்கள்கிட்ட ரெப்டர் டயரை சேஞ்ச் பண்ண போகிறோம். டயரை சேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னேன். எங்கள்கிட்ட டயர் வந்து பார்த்தீங்கன்னா விளங்கும். அதில் வந்து பாருங்க எல்டிஎஃப் எவ்வளோ அடி வாங்கணும் அவ்வளோ அடி வாங்கிக்குது. அண்டு இதை போட்டுக்கொண்டு எஸ்டர்டே கெண்டிக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கும் விளங்கிச்சு டயர் வந்து நல்லாவே பட்டிக்குது, அடி வாங்கிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் வந்து இன்றைக்கு வ்ளாக் வந்து டயரை மாற்ற போகிற வ்ளாக் ஆகிக்க போகுது. இன்றைக்கி வந்து அந்த பெக்கில் வச்சு தான் கோப்ரோ நான் எடுத்துகிட்டு வரேன். இல்லை, நான் வந்து ஃபோன்லேயே அப்படியே ஷூட் பண்ணுவோம்ட்டு எங்களை ஹோல்ட் பண்ணி ஒன்றும் செய்கிறேன். நான் இதில் பெக்கில் இதை ஹோல்ட் பண்ணி நான் இப்படி வச்சு தான் நான் நோட்டோ வ்ளாக் இங்கே பண்ண போகிறேன். ஓகே எல்டிஎஃப், நான் இன்றைக்கி வந்து அப்படி தான் வ்ளாக் பண்ண போகிறேன். ஓகே, நான் வந்து எங்கே போகிறேன்னு சொன்னால் கெண்டியில் சுப்பிரின்ற ஒரு டயர் கட்டி வண்டிக்கு அது சுப்பீரியாக இருக்கும். அதுக்கு தான் போகிறேன். ஓகே, இன்றைக்கி டயரை மாற்றுறது இந்த ப்ளாக் ஆகி இப்படி யாராச்சும் எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கண்டினியூவாக தாங்க. ஓகே எல்டிஎஃப், எப்படி இருக்குதோ தெரியா இந்த செட்டப் எனக்கு விளங்குதில்லை முன்னுக்குன்னு பார்க்கும்போது. அண்டு ஓகே எல்டிஎஃப், எங்களோட குருநகல் ப்ளோகை நான் இன்னும் எடிட் பண்ணி முடியல எல்டிஎஃப். குருநகல் எல்டிஎஃப் நிறைய பேர் கேட்டீங்க, ப்ரோ நீங்கள் குருநகல் வந்து தானே ப்ரோ எங்கே ப்ரோ எங்கள் இந்த ப்ளோக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்க. அண்டு அந்த ப்ளோக் இன்னுமே எடிட் பண்ணல. அண்டு ஐ திங்க் இன்னும் ஒரு 2 days அதை அப்லோட் பண்ணிவிடுவேன் எல்டிஎஃப். ஓகே எல்டிஎஃப், உங்களோட கண்டினியூ சப்போர்ட் தாங்க. ஓகே, இப்போ நாங்கள் போகிறது வந்து வைசரை க்ளோஸ் பண்ணி கொடுறேன்னு சொன்னால் இந்த ரோட்டில் போகும்போது அந்த சில டைமுக்கு பூச்சி கண்ணுள் காட்டிக்கும். அதுக்கப்புறம் செம்ம சாட்டராயிக்கும்பா. போன் மட்டும் மறந்துட்டாமீங்க. ஓகேப்பா. ஓகே ஜெஃப், இன்னைக்கு நாங்கள் வந்து இந்த ப்ளோக் ஆகிய போது எங்களோட டயர் என்னன்னு சொன்னால் எஸ்டர்டே கண்டிக்கு போயிட்டு அப்படியே வரும்போது கெண்டி டவுனுக்கு போயிட்டு அப்படியே வரும்போது கண்டி டவுனுக்கு போயிட்டு அப்படியே வரும்போது ஒரு சைடுக்கு அப்படியே ஸ்லிப் ஆகிட்டு போகுது. அந்த சைடுக்கு போகுது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி மெயின் ரோட்ல எல்லாம் இல்லை, கொஞ்சம் அந்த லேசா எப்படி சொல்றது இந்த மண்ணிக்கிற மாதிரியான ரோட்ல வந்து ஒரு சைடுக்கு நல்லாவே போகுது. அதே மாதிரி அந்த டபுள் வேல வந்து அந்த ஒயிட் லைன் அடிச்சுப்பாங்களே அந்த லைன்லையும் போகும்போது ஒரு சைடுக்கு போகுது. ஆமா எல்டிஎஃப், இன்றைக்கும் அதே மாதிரி தான் போகுது. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் எல்டிஎஃப் என்ன சொன்னேன், டயர் நல்லாவே அடி வாங்கி செம்மையா அடி வாங்கிக்குது. அதுக்கப்புறம் ஓகே மாற்றுவோம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி போயிட்டு பண்ணிக்கிறோம் சுப்பீரிக்கு. எஸ்டர்டே ப்ரைஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு வந்துட்டு எல்டிஎஃப். ப்ரைஸ் எப்படின்னு சொன்னால் 50,000 எல்டிஎஃப். எஸ்டர்டே பார்த்தோம், இதுதான் வந்து ஐ திங்க் 170 சைஸ்ன்னு நினைக்கிறேன். 170 சம்திங் தான் வந்துச்சு. அந்த சைஸ் டயர் ஒன்று வந்து சேம் டயர் மாற்ற போகிறோம். அண்டு 15,000 எல்டிஎஃப். ஓகே இன்றைக்கி அதான் மாற்றுறது தான் போயிட்டு பண்ணிக்கிறோம்ப்பா. இப்போ வரைக்கும் கிளைமேட் நல்லாவே இருக்குது. இது போயிட்டு வரங்காட்டியும் கிளைமேட் இப்படியே இருந்துச்சுன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இவனை முறுக்கிறதுக்கும் பயமாயிக்குப்பா. முறுக்க செலவு தந்து கொண்டே இருக்கிறான். மட்டிக்கினாரு பத்தரு போலீஸ்காரரு இந்த போனை கழிச்சிட்டு போறாருப்பா. இது நியாயமா இல்லையா? நீங்க சொல்லுங்கப்பா. என்ன சொன்னா நாய கையில போட வச்சுக்கொண்டு பேசிக்கொண்டு போனோம்னு சொன்னா எங்களுக்கு ஒரு ரூல்ஸ், அவங்களுக்கு ஒரு ரூல்ஸா? இது மட்டும் கேப்சர் ஆகிச்சு இது வைங்க, கண்டிப்பா நான் டிக்டாக் சோசியல் மீடியால ஓடுறதே தான். என்னன்னு சொன்னா ஒரு தடவை நான் வந்து எங்கேயோ ஒரு ரைடு அது வந்து நான் மோட்டோ ப்ளாக் எல்லாம் பண்ணல. அந்த டைம் வந்து ரைட் ஓகே எங்களோட லைசன் எடுக்கிற அந்த இந்த லாஸ்ட் இயர்ல அதுக்கு போது முந்தின இயர் ஜனவரியில நான் வந்து போயிட்டு கொண்டிருக்கிறேன். எப்படின்னு சொன்னா இந்த
ஃபோனை வந்து கையில் வச்சும் இல்லை, ஃபோனை வந்து நான் வந்து சேஃப்டி கோல் வந்துச்சு, அந்த கோல் இப்படி எடுத்து இப்போ யார்டான்னு பார்க்கறதுக்குள்ள போலீஸார் முன்னுக்கு அதை கவனிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா பிடிச்சி தடகொலைன்னு தந்துட்டாங்க. அது தவறுன்னு சொன்னா இது தவறு இல்லையான்றது ஏந்த கேள்வி. ஓகே, அப்படியே வந்து வ்ளோகில் அது பார்த்தா ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு சொல்லி காட்டி அரவாசி வ்ளோக் பட்டே இல்லை. ஓகே, இப்போ நான் சுப்பீரி இன்னைக்கு தான் வந்திக்கிறேன். இப்போ நாங்கள் பின்னுக்கு வந்துக்கிறோம். வந்து ரொம்ப நாள் ஆசை ஒன்றுச்சுப்பா, டயர் வந்து ஃபுல்லாகவே பேர்ன் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அந்த புகை வார அளவுக்கு பேர்ன் அவுட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த ஆசை இன்றைக்கு செஞ்சுட்டு என்னன்னு சொன்னால் டயரை மாற்ற தானே போகிறோம். ஆல்ரெடி அந்த நல்லாவே டயர் பாட்டி தான் இருந்துச்சு, இருந்தாலும் கொஞ்சம் பேர்ன் அவுட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டத்தை சொல்லி வீடியோ வந்து எடுத்து செம்ம மாஸ் பண்ணுவோப்பா. இந்த அதோடய டயரை மாற்ற போகிறோம் செய்கிறாங்க பெப்பர். ஓகே, இப்போ நான் அப்படியே டயரை மாற்றிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாருங்க, ஏதோ செய்யறது ஏதோ ஆயிட்டு ரேசர் பைத்திட்டு சொல்லி அப்புறம் அதை போட வந்தது பாருங்கப்பா. ரேசர் போட்டு எனக்கும் கெரேஜ்காரருக்கும் வித்தியாசமே இல்லாம எதிரு ஃபுல்லா மேல் கை எல்லாம் ஃபுல்லா கிரீஸ் ஆகிதுப்பா. ஓகே பை, இப்போ நான் டயர் கடை தான் மெது பண்ணிக்கிறேன். சரி வருமாண்டு ஒரு பயம் ஆகிக்குது. என்னடா இங்கிக்கிற அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. என்னன்னு சொன்னால் நான் அப்படியே பின்னூத்தலாவேல வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து சின்ன ஒரு ஒர்க் விஷயம் இருந்துச்சு, அதே முடிச்சுட்டு அப்படியே வந்தது. அண்ட் எல்டிஎஃப் இன்றைக்கு வந்து ஏதோ செய்ய போயிட்டு நாங்கள் ஏதோ செஞ்சுட்டு வந்தோம். எல்டிஆர் என்னன்னு சொன்னால் எங்கள்கிட்ட பைக்குக்கு டயரை தான் மாற்ற போயிட்டோம். அது பார்த்தா நாங்கள் டயர்லாம் மாற்றி முடிஞ்சு நாங்கள் ஃபுல்லாக டயரை மாற்றிட்டோம். டயரை மாற்றுறதுக்கு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா அதை உள்ளிக்கிற ரேசர் ஃபுல்லாக செட்டோட மாத்திரம் என்னடா ஃபுல்லாக உடஞ்சிக்குது இது சொன்னார். அதுக்கப்புறம் இது கொண்டு சரி ஓகே இப்போ ரேசர் எங்கடா தேடுறேன்னு நிறைய கிரேஜ் ஏறி இறங்கி பார்த்தா ஒரு கிரேஜ்லேயும் இருந்துச்சு. இந்த ரேசரோட சைஸ் வந்து என்னன்னு சொல்லி நான் போட்டேன்னு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. என்னென்னா KTM RC வச்சுக்கிறவங்களுக்கு அதுக்குன்னு வேறே ஒரு ரேசர் ரெண்டு வருது, அதுக்கு நம்பர் ரெண்டு வருது. இப்போ நீங்கள் ரேசர் அப்படி ஏதாச்சும் மாவி நீங்கள் ரேசர் மாற்றுறேன்னு சொன்னால் மறுபடியும் மாற்றக்குள்ள அந்த ரேசர் வந்து உங்களுக்கு சைஸ் தெரியாமல் என்னென்னா சைஸ் வந்து அழிஞ்சிக்கும். அந்த ஒரு ரீசனால் நான் அதோட சைஸை சொல்கிறேன். என்னன்னு சொன்னால் 6205 சம்திங் தான் அந்த நம்பர் ரெண்டு வரும். அதோட நம்பர் அப்படின்னு நான் உங்களுக்கு போட்டு சரியாக பார்த்துட்டு என்னென்னு சொன்னால் அது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகிக்கும்ப்பா. என்னென்னா அந்த ரேசரை தேடி அலைஞ்சு நிறைய கடையில் ஏறி இறங்கினேன். பட் பார்த்தா அந்த ரேசர் எல்லா கடையிலுமே ஈந்திக்குது. எங்களுக்கு வந்து அந்த ரேசரோட நம்பர் தெரியாததுனால ஒருத்தர் சொன்னார் இந்த நம்பர் தான் ஓகே அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தா ஆமாப்பா அந்த ரேசர் தான் சரியாகுது அந்த நம்பர். ஓகேப்பா, நான் வந்து என்னென்னு சொன்னால் இந்த வீடியோ யாருக்காச்சும் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு, இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இந்த அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. என்னான்டா செம்ம டயர்ட் ஆகிடுப்பா. டயர்டுன்னு சொன்னால் மார்னிங்கோட போய்த்தது. இப்போ டைம் வந்து 2:15 2:15 ஆகிட்டுப்பா. ஓகே எல்டிஎஃப், என்னான்னு சொன்னால் அவ்வளோதான். இந்த வ்ளோகை நான் இதோட முடிச்சு கூட எங்கேயும் எப்படி இருந்தாலும் சேஃபாக இருங்க. பைக் ரைட் பண்ணுவோம் கவனமாக சேஃபாக ஹெல்மெட்டை போட்டு ரைட் பண்ணுங்கள். ஓகே எல்டிஎஃப், பை, டேக் கேர்.